லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவேங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவை பொறுத்த மட்டும்லைங்க, கேது கூட சனி சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒருத்தரோட கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாரு. சனியும் கேதுவும் சேரலாமா அப்படிங்கிறது பொதுவாக அவங்க கேட்டாங்க. சனியும் கேதுவும் சேர்ந்தால் எந்த வகையில் நல்ல பலன்களை வழங்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சனியும் கேதுவும் சேரதில் என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, சனி கேது கூட சேரும்போது ராகுவை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், ராகுவை பொறுத்த மட்டும் ராகுவோ சனியோ செவ்வாயோ பார்க்காம இருக்கிறது பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வரும் பொழுது இந்த சனியும் கேதுவும் சேர்றாங்க அப்படின்னா லக்னத்தை பொறுத்து அதுவும் மாறுங்க. சனியும் கேதுவும் சேர்ந்திருந்து அவங்கள செவ்வாய் பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை பரவாயில்ல சனியும் கேதுவும் சேர்ந்திருந்து அவங்கள குரு பார்த்தா எப்படி வருது அப்படிங்கிறதும் நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாக கெட்டவர்களாக வந்து விடுவார்கள். துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா குரு கெட்டவர், அவர் போய் சனியும் கேதுவும் பார்த்துடக்கூடாது. சனியும் கேதுவும் சேர்ந்துருக்காங்கங்க நல்லது தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த சனியும் கேதுவும் சேர்ந்து இருந்து அவங்கள குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அது யோக பலன்களை வழங்காது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி கேதுவை பற்றி தான், ராகுவை இல்லை அப்படிங்கிறதுனால சனி கேதுவை பேசும்போது சனி கேதுவை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம பேச முடியும். அப்படி வரும்பொழுது இப்போது சனி பொதுவாக வந்து எங்கே இணைஞ்சிருந்தால் நல்லா வருது கேதுவோட பொதுவான கணக்கு, அதுக்கடுத்தபடியாக பார்வை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் சனியை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேதுவோடு சேர்ந்துருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராகு கேதுவோடு சேரும் கிரகங்கள் வக்ரம் அடைகிறது சரியான யோகங்கள், நல்ல யோக அமைப்புகளை அந்த கிரகங்கள் கொடுக்கும். ராகு கேது கூட சேரும் கிரகங்கள் வக்ரம் அடைந்தாலும் அது மூலம் ராகு கேது கூட யார் வேணாலும் சேர்ந்தாலும் அவங்க வக்ரம் அடையணும். வக்ரம் அடையலாம், சூரியன்லாம் வக்ரம் அடைய மாட்டார், சந்திரன் நீசம் அடைவார், அவ்வளோதான். மற்றபடி மற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும். அந்த வக்ரம் அடைகிறது இந்த ராகு கேது கூட சேரும்போது வக்ரம் அடைகிறது நல்லது. இப்போ சனி கேதுன்னு பேசும்போது சனி வக்ரம் அடையணும். சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது நல்லது. ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலன்களை நாம் எடுத்துக்க முடியும். அதே சமயம் அவர் லக்னாதிபதியாகவும் வந்தால் எப்படி இருக்கும்? லக்னாதிபதியாக யாருக்கு வருவார்? கும்ப லக்னத்துக்கு வருவார். மகர லக்னத்துக்கும் சனி லக்னாதிபதியாக வந்துடுவார். அப்படி வரும்போது கும்ப லக்னமாக வந்துட்டாருங்க அப்படி வச்சுக்கோ. கும்ப லக்னமாக வந்துட்டாருங்க, கும்ப லக்னமாகி 12ல் சனியும் கேதுவும் வந்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி வரும் அப்படிங்கிறது பொதுவாக நான் சொல்லிடுறேன். கேதுவுக்கு முக்கியமான வீடுகள் அப்படிங்கிறது ரிஷபம், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த வீடுகளில் மகரம் ரொம்ப டாப்பான வீடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது இருக்கும் மகரமானது செவ்வாயினுடைய உச்ச வீடு. செவ்வாயினுடைய உச்ச வீட்டில் கேது இருப்பது மிகப்பெரிய யோகம். அதே சமயம் அந்த 5 வீடுகள் ராகு கேது இருப்பது ஒரு யோகம். அந்த வீட்டில் சனியும் கேது இருப்பது அதை விட யோகம். இப்படி தான் வரும். இப்படி தான் கிரக அமைப்புகளை நாம் பார்க்கணும். அப்படி வரும்பொழுது குருவின் பார்வையோ ஏதோ ஒரு வகையில் வச்சு இணைவு இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம், அம்சமான யோகம். குருவும் கேதுவும் சேர்றது, அதே மாதிரி இந்த சனியும் கேதுவும் சேர்ந்து குருவின் பார்வை வாங்குவது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சனி திசையும் நல்ல யோக திசையாக அமையும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மற்ற வீடுகளை பொறுத்த மட்டும் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். சனியும் கேதுவும் சேர்ந்து இருந்து அந்த வீட்டை அந்த லக்னத்துக்கு ஆகாதவர்கள் பார்க்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கும்ப லக்னங்க 12ல் சனியும் கேதுவும் நல்லா இருக்கிறாங்கங்க, இவங்களை யாருங்க பார்க்கக்கூடாது? 3-10 செவ்வாயும் 6வது விதியான சந்திரனும் இந்த சனி கேதுவை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டா கெடுபலன்கள் வரும், நற்பலன்கள் குறையும், அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும், அவ்வளோதான். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் கும்ப லக்னம் போட்டிருக்கேன். கும்ப லக்னம் 1, 2, 3, 4, 5, 6ல் ராகு. 6ல் ராகு இருக்கிறது நல்லது தான். 7, 8, 9, 10, 11, 12 12ஆம் வீட்டில் சனியும் கேது. இந்த 12ஆம் வீட்டில் சனியும் கேதும் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா 1-12 கூடிய சனி ஆட்சி. இதை முதல்ல பார்த்துக்கணும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. சனி லக்னத்தை பார்க்கிறதோ லக்னத்தில் இருக்கிறதோ பெரிய யோகம் கிடையாதுங்க. முதல்ல கும்ப லக்னத்துக்கு நான் சொல்லிடுறேன். கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வந்துடுறாருங்க. பாவ கிரகமாக வந்து இப்போ லக்னாதிபதியாக வர்றாரு அப்படிங்கிறப்போ அதுக்காக அப்படி வந்துட்டாரே அப்படிலாம் நம்ம பேச முடியாது. அது எப்படி இருக்கணும்னு தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது 1-12 முடியாது 12 ஆட்சி அடையலாங்க, நல்ல யோகங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 2ஆம் வீட்டை பார்ப்பார், இல்லைன்னு இல்லை, 2ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் குரு இருக்கு வீட்டை பொறுத்து குடும்பஸ்தானம் நல்லா. அதே சமயம் சனி கேதுவோடு சேரும்போது
அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு 1/2 பங்குக்கு ஒரு சுபக்கிரகம் மாதிரி தான் வருவார் கேது. ராகு தான் பாவக்கிரக கணக்கில் வருவார். கேது அந்த அளவுக்கு முழு பாவர் கிடையாது. அதனால சனி கேதுவோட சேரலாங்க, நல்லதுங்க. கேதுக்கு வீட்டதிபதி ஆட்சி, சனி ஆட்சியாக இருக்கும்போது லக்னாதிபதி ஆகி ஆட்சி அடைகிறது சூப்பரான அமைப்புங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இந்த சனியும் கேதுவும் இங்கே இருக்கிறாங்க. இவங்கள குரு ஏதோ குரு சேர்ந்தாலும் நல்லதாங்க, ரொம்ப நல்ல அமைப்புங்க. ஏன்னா சனியும் ஆட்சி பெற்று குரு கேறது நீசமங்க ராஜயோகம் வந்தாலும், ஆட்சி பெற்று குரு நீசம் அடைஞ்சாலும் இந்த கேதுவோட இவங்க 2 பேர் இருக்கிறது ரொம்ப டாப்பான அமைப்பு. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஏன் இங்கே வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த லக்னத்திற்கு 2-11 குடையவராக வந்துடுவார். 2-11 குடையவராக வந்து குரு லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சார்னா சரியான யோகங்க. எப்படிங்க? லக்னத்துக்கு 2-11 குடையவராகி குரு இங்கே உட்கார்றது அம்சமான அமைப்புங்க. அது நல்ல பலன்களே வரணும். இல்லைங்க அப்படி இல்லாமல் குரு இங்கே இங்கே இருந்துட்டாங்க, 4ஆம் வீட்டில் இருந்துட்டாங்க, 4 இருந்து 12ஆம் வீட்டில் இருக்கும் சனி இங்கே இது நல்ல யோகம் இருக்குங்க. எல்லாம் கரெக்டு தாங்க. இவங்க கெடுதல் பலன்கள் வராமல் இருக்கணுமே, பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வரும் பொழுது செவ்வாய் இங்கே இருந்துட்டாங்க. செவ்வாய் இங்கேருந்து 4ஆம் பாருக்காக சனிக்கு ஏதோ பார்த்தாங்க. சனி 10ஆம் பாருங்க, செவ்வாய் பார்த்தாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த கேதுவனுடைய யோக பலன்கள் இந்த சனியோட எதனால குறையுது? செவ்வாய் மற்ற லக்கணத்துக்கு சனி கேது செவ்வாய் பார்க்குறதே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த கும்ப லக்கணத்தை அதுக்காக தான் நான் போட்டேன். கும்ப லக்கணத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் செவ்வாய், அவர் பார்க்கவே கூடாது. அவர் பார்த்துட்டாருன்னா இந்த சனி கேதுனுடைய பலன்கள் குறையும். ஆட்சி அவ்வளவுதான் இருந்தாலும் இந்த சனி கேது சமஞ்சனுடைய யோக பலன்கள் குறையும். கேது திசையை விட சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். செவ்வாய் பார்க்கலைன்னா, பார்த்தால் சனி திசையில் டிஸ்டர்பன்ஸ் வரும். இதுதான் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்க இன்னொரு விஷயம், சந்திரன் வந்து இங்கேருந்து பார்த்துட்டாருங்க சனியன், அவ்வளோதாங்க. 2 இடமே கெட்டு போயிருங்க. ராகுவோட இதுவும் கெட்டு போயிடும், இதுவும் கெட்டு போயிடும். ஏன் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் சேரவே கூடாது, பெரிய பிரச்சனையை கொடுத்துருவார். இல்லை சந்திரன் மட்டும் இங்கே சுத்தமாக பார்க்கக்கூடாது. சனிக்கு எது செவ்வாயை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சந்திரன் பார்த்துடவே கூடாது, எந்த வகையிலையும் பார்த்துடக்கூடாது. இல்லைங்க சந்திரன் செவ்வாய் இங்கே இருந்துட்டாங்கங்க, சந்திரன் செவ்வாய் இங்கே இருந்தாங்கன்னா செவ்வாய் சனி பார்ப்பாரு. ஆனால் சனி சந்திரனை பார்த்துருவாரே, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்க, 10ஆம் பார்வையா. அப்போது இது வந்து சனி தான் சந்திரனை பார்க்குறாரு. இங்கே இருக்கிற சந்திரனே சனியை பார்க்குறாரு. அது ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கும். இது 50%. இதுதான் வித்தியாசம். ஆக மொத்தத்தில் இந்த சந்திரனும் நான் சொல்ல வர்றதுல முக்கியமான விஷயம், லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு ஆகாத சந்திரனும் செவ்வாயும் சனி கேதுவை பார்த்து விட கூடாதுங்க. இந்த லக்னத்தில் குரு திக்பலம் அடைஞ்சிடணும். இல்லையா குரு ஏதோ ஒரு வகையில் அவங்கள பார்த்துடணும். பார்த்துட்டா நல்ல யோக அமைப்பு. சுக்கிரன் பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு. சுக்கிரன் பார்த்தானா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் சுக்கிரன் எப்படி பார்ப்பாரு? இங்கே இருந்தாலும் பார்த்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது ராகு சுக்கிரனை கெடுத்துருவார். அதுதான் அதில் பிரச்சனை. ஏன்னா 4-9 குடையவராகி ராகுவோட சேரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? ராகு திசை நல்லா இருக்கும், சுக்கிர திசை மொத்தமாக கெடுத்துரும். அதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் பார்த்தோமா இருந்தாலும் சுக்கிரன் சனி கேதுவை பார்க்கலாம். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சனி கேது வேறு வீட்டில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் விளக்கம் தரேன். ஆனாலும் இந்த லக்னத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லக்னத்துக்கு செவ்வாயும் சந்திரனும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். மற்ற லக்னத்துக்கு எப்படி வரணுங்கிறது மற்ற லக்னத்தை பொறுத்து மாறும். ஆனால் குரு சனி கேது இணைவு பார்வை நல்ல யோக பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் பார்க்கலாம், புதன் பார்க்கக்கூடாது. புதன் பார்த்தா என்ன ஆகுனா பெரிய யோக பலன்கள் இருக்காது. ஏன்னா அவர் 5-8 குடையவராக வந்துடுவார். 8 குடையவராகி 12இல் சேரலாம். இங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. புதன் சனி கேது இது நல்ல அமைப்பு. புதன் சனி கேது அப்படி இருந்தாங்கன்னா மோசம் இல்லை. ஏன்னா 8-12 குடையவர் சேர்ந்து 12ஆம் வீட்டில், அது நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயம் 1-5 குடையவர் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேது இணைவினால அந்த கெடுபலன்கள் இருக்காது. இன்னொன்று, இந்த கேது இங்கே முக்கியமாக போட்டிருக்கேன்னா செவ்வாய் உச்சமுடைய வீட்டில் கேது இருப்பது நல்ல யோகங்க. சனியே இல்லாமல் இங்கே கேது இருந்தாலும் யோகங்க. சனியே கிடையாதுங்க, கேது மட்டும் தான் இங்கே இருக்கிறாரு. சனி வேற இடத்துல இருக்கிறாரு, கேது இங்கே இருக்கிறது சரியான யோகம். நல்ல யோக அமைப்புல அவர் கொடுப்பார். இந்த வீட்டில் இருக்கும்போது கேது திசை வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். மிதுன லக்னமாக 8ல் கேது இருந்தால் எழுதக்கூடாது. அதுதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. மகரத்தில் கேது இருப்பது நல்ல யோக அமைப்பு. சனி சேர்ந்தால் ரொம்ப நல்லது.
ஆனால் கும்ப லக்கணத்திற்கு இந்த செவ்வாய் சந்திரன் பார்வை இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதை சொல்லியிருந்தேன். மற்றபடி சூரியன் எந்த வகையிலையும் இங்கே சம்மந்தப்படக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். சூரியன் இங்கே சம்மந்தப்பட்டுட்டாரு, இங்கே கூட இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து பார்த்துடக்கூடாது, இங்கேருந்து பார்க்குற மாதிரியே தான் இருந்துடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த சூரியன் சனி பார்வை பெரிய யோக பலன்கள் இருக்கிறது கம்மி பண்ணிடும். இதுதான் இதற்கு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக இந்த லக்னத்திற்கு 4 9 கூடிய சுக்கிரன் எந்த வகையிலையும் கிடக்கூடாது. அப்போ தான் இந்த சனிக்கேது பலன் நல்ல பலன். எந்த வகையிலையும் இந்த சுக்கிரனோட பலன் கிடக்கூடாது. நல்ல இடத்துல அவர் இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். இல்லைங்க எல்லா எதுவுமே இல்லைங்க, செவ்வாய் சந்திரன் வேற இருக்கு, சுக்கிரன் நீங்கள் இருந்துட்டாருங்க, சூப்பருங்க. இந்த சனிக்கேதனுடைய அமைப்பு நல்ல யோக பலன்களை கொடுக்கும். இப்படி தான் நம்ம எடுக்கணும். சனிக்கேது என்ன பண்ணுவாருன்னா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியை பார்க்கணும், யோகாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு விட கிடைக்கும். இந்த 1 5 9 கூடியவர்கள் கெடாமல் இருக்கணும். அதில் யார் ரொம்ப கெடாமல் இருக்கணும்? 4 9 கூடியவர்கள் கெடாமல் இருக்கணும். யார்? 4 9 கூடிய சுக்கிரன் எந்த வகையிலையும் கிடக்கூடாது. கெட்டிருந்தாருன்னா அது பெரிய யோக அமைப்புகளை, சனி கேதுவே பண்ணுறதா இருந்தால் அது பெரிய யோக அமைப்புகளை வராது. அதே சமயம் இந்த சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். 12 இருந்தாலும் சனி திசை நான் சொல்லுவேன் பாவக்கிரகங்கள் யோகம் சொல்லி, இந்த சனி திசை சூப்பராக இருக்கும். குரு இங்கே தான், குரு திசையும் சூப்பர், சனி திசையும் சூப்பர், ரொம்ப டாப்பாக இருக்கும். அப்படி அமையும். அப்படி அமைஞ்சாதான் சனி கேதுனுடைய அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். அதே சமயம் இப்போ பாருங்க, செவ்வாய் இங்கே இருந்துட்டாருங்க, 8ஆம் பார்வையாக பார்த்தார் சனி கேது. 5ல் இருந்து 5ஐயும் கெடுத்து இங்கே 12ஐயும் கெடுத்துருவார், மொத்தத்தையும் கெடுத்துருவார். இப்படி அமையக்கூடாது. இந்த செவ்வாய் மட்டும் வலுப்பெறக்கூடாதுங்கிறதா திருப்பி நான் சொல்கிறேன். செவ்வாய் வலுப்பெறக்கூடாது, சந்திரனும் வலுப்பெறக்கூடாது. வலு பெற்று விட்டால் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. இந்த சனி கேதுவை பற்றி பேசிட்டு இருக்கோம், அதையும் கெடுத்துருவார். வேற ஒன்றும் இல்லை, அதையும் கெடுப்பார் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன். இங்கே சந்திரன் இருந்துட்டு பார்த்துட்டாரு, செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு, கெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தால் பங்கம் வரும்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது, பங்கம் வரும். இல்லாட்டினா இந்த சனி எதுவும் யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கும்ப லக்கணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்ற லக்கணத்துக்கு எப்படி வருங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.